ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்ல நுவா பொறுமையா உட்காந்து கப்லூன் கிட்ட விளக்கம் கேட்டிருப்பான் இல்லையா? அதுக்கப்புறமா அவன் கேட்பான், "நீ கடைசியா என்ன சொல்ல வர? இப்ப நான் என்ன பண்ணணுன்ற?" அப்படின்றதுக்கு கப்லூன் வந்து லூசு மாரி ஒண்ணு சொல்லுவான். "என்னோட பெல்கனில இருக்கிற அந்த சன்ஃப்ளவர் பிளான்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். அத மட்டும் பண்ணி குடுக்குறியா?" அப்படின்றதுக்கு, "இதையா? இவன் என்ன இப்படி கேட்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு நுவாக்கு வந்து கடுப்பாகும். என்னன்னா, நுவா வந்து எதிர்பார்க்கிறது, இவன் அவனுக்கு ஒஃபிஷியலா "நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறியா?" அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு தான் அவன் எதிர்பார்க்குறான். கப்லூன் வந்து அதுக்கு அப்படியே நேர்மாறா இந்த மாரி சில்லியான ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவானா, உடனே கப்லூனும், "ஓ! இதுக்கு நான் தண்ணி ஊத்தினா எல்லாம் சரியா? இது பண்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? ஃபீவர் இருக்கிறதுனால இது கூடவா பண்ண முடியாது?" அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி அவன் அதுக்கு தண்ணி ஊத்துவான். இது எதனால சொல்லியிருப்பான் அப்படின்னா, அத நம்ம பின்னாடி பார்ப்போம். அத முடிச்சுட்டு வந்து நுவா கேட்பான். "சரியா? போதுமா? சந்தோஷமா? இப்போ வேற என்ன? வேற என்ன பண்ணணும்னு சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, கப்லூனும் அவனும் ட்ரை பண்ணுவான். சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாரி உடனே ஜியா வந்து கால் பண்ணிருவான். இவனும் ஆன்சர் பண்ணி பேசுவானா, அந்த சைட்ல என்னாச்சுன்னு தெரியல. இவன் பதட்டமா, "ஜியா என்னாச்சு? என்னாச்சு? பயப்படாத. ஒண்ணும் இல்ல. நான் வந்துடுறேன். இப்பவே வாரேன். ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி அவ கூட பேசுவான். பேசி முடிச்சுட்டு நுவாவ பார்த்து சொல்லுவான், "நுவா, ஒரு எமர்ஜென்சி. நான் உடனே போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பானா, நுவாக்கு வந்து காண்டாகும். "என்ன ப்ராப்ளம்? என்னண்டாவது என்கிட்ட சொல்லு." அப்படின்றதுக்கு இவன் என்ன ப்ராப்ளம்ன்றதையும் சொல்ல மாட்டான். அப்படி சொல்லியிருந்தாலாவது நுவா புரிஞ்சுப்பான். சரி, ஓகே, அவளுக்கு ஏதோ எமர்ஜென்சி போல அப்படின்னு. ஆனா, அவன் எதுவும் சொல்லாம, "இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் உடனே போகணும். நான் வருங்காட்டில கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே நுவாவ விட்டுட்டு அவன் கிளம்புவான். நுவாக்கு வந்து ரொம்ப கோவமா வரும். அவன் கேட்பான், "உனக்காக நான் எத்தன வாட்டி தான் லாஸ்ட் சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ்ன்னு சான்ஸ் தந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ இவ்வளோ தூரம் வந்து நான் உன் வீட்ல வந்து உனக்காக சரி நீ எல்லாத்தையுமே எனக்கு பொறுமையா சொல்லி, எது சரி ஒரு முடிவுக்கு வருவ அப்படின்னு பார்த்தா, நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவேன்றது பார்த்தா, நீ அதெல்லாம் இல்லாம மறுபடியும் ஜியான்னு சொன்னதுமே ஓட பார்க்குற. இப்ப தானே சொன்ன நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ என்ன விட இந்த இடத்துல ஜியா உனக்கு முக்கியமா தெரியிறாளா? நீ எதனால இவ்வளோ அவசரமா போற? அப்படி என்ன கண்டிஷன்ல அவ இருக்கிறா?" அப்படின்ற மாரியெல்லாம் நுவா கேட்பான். கப்லூன் வந்து எதுவும் சொல்லாம, "என்னால இப்ப எதுவும் உன்கிட்ட சொல்ல முடியாது நுவா. நான் போகணும்." அப்படின்றது நுவா கேட்பான். "ஓ! எதுவுமே என்கிட்ட சொல்ல முடியாதா? அப்படின்னா நான் உன் மனசுல எந்த இடத்துல இருக்கிறேன்? நீ என்ன நிஜமாலுமே எந்த இடத்துல வச்சு பார்க்குற? நானும் ஜியாவும் வேற வேற பிளேஸ்ல இருக்கிறோமா? அப்படின்னா, என்னை விட அவ மேலே இருக்கிறா. அப்படித்தானே?" அப்படின்றதும் கப்லூன் சொல்லுவான். "இது எப்படி நான் உனக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு அவன் பேச வரும்போது மறுபடியும் ஜியா கிட்டேருந்து மெசேஜ் வருமாம். அத பார்த்ததும் இவன் எதுவுமே பேசாம, "சாரி நுவா, நான் இப்போ கிளம்பி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிருவான். அட லூசு பயலே! என்ன ப்ராப்ளம்ன்றதையாவது சொல்லியிருந்தா அந்த நுவா புரிஞ்சுப்பான். சரி, ஓகே, அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு. இவன் கேட்குற எதுக்கும் கரெக்ட்டா பதில் சொல்லாம, "என்னால சொல்ல முடியாது. இது எமர்ஜென்சி. அவ கூப்பிட்டா நான் போய் தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் போயிருதானா, நுவாக்கு வந்து இது ரொம்ப ஹர்ட் ஆயிரும். இப்ப தான் ஜியாக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லன்னு சொன்னான். பட் எதுவும் இல்லன்டா எதுக்கு என்ன இப்படி தனியா விட்டுட்டு அவன் ஓடணும்? அவளோட ஒரு கால் வந்ததுமே, உடனே என்ன தூக்கி வீசிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது, அந்த டைம் அவன் வந்து பூன் கால் பண்ணுவான். இது எப்படின்னா, இவன் மறுபடியும் அவன் வார மாதிரி, நான் உங்க 2 பேருக்கு நடுவுல வந்தா என்னடா பண்ணுவீங்கன்ற மாதிரி இருக்கு. இவனும் ஆன்சர் பண்ணி பேசுவான். "சொல்லு பூன், என்னாச்சு? என்ன விஷயம்?" அப்படின்ட்டு கேட்டதுக்கு, பூன் வந்து, "நீ எப்படி இருக்க நுவா? எல்லாம் ஓகேவா?" அந்த மாரி அவன் ஆறுதலா ஒரு மாரி பேசுவானா. பொதுவா நம்ம வந்து அடக்க முடியாத சோகத்தில இருக்கும்போது, ஒரு மாரி அழுவுற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, யாராச்சும் நம்மகிட்ட பாசமா பேசினா, நம்ம அவங்க கிட்ட அப்படியே அழுது கொட்டிருவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடக்குது. நுவா வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சுறான். சத்தமா அழுவுறான். அவன் சொல்றான், "என்னால முடியல. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நெறைய வாட்டி அவனுக்கு நான் சான்ஸ் குடுத்து பார்த்துட்டேன். என்னதான் பண்ணாலும் அவன் மாறுற மாதிரி இல்ல. அவன என்ன விட அவனுக்கு மத்த எல்லாருமே முக்கியமா தெரியிறாங்க. அவன் சும்மா பேச்சுக்கு தான் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றான் போல. எனக்கு அப்படித்தான் தெரியுது. என்கிட்ட அவன் ஓப்பன் அப் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா, ஷேர் பண்ணிக்கிட்டா நான் புரிஞ்சுப்பேன். ஆனா அவன் அப்படி பண்ண மாட்டேங்கிறான். நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்." அப்படின்ற மாரி அழுதுட்டு பேசினதும் பூனுக்கு புரியுது. ஓகே, இது வந்து கப்லூனால தான் இவனுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்றான். நம்ம ஒரு கயித்த இழுத்து பிடிக்கும்போது, அது நம்மளுக்கு வலிக்குது அப்படின்னா, வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா போதாது. அந்த கயித்த விட்டுறணும். "நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாரேன்." அப்படின்ற மாரி சொல்றான்.
அதுக்கு நுவாவும், "நான் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால முடியல. என்னால அவன என் மைண்ட்லேருந்து எடுக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல உண்மையான லவ் இருக்கு. பட் அவனுக்கு நான் வந்து ஒர்த்தான ஆள் மாரி தெரில போல. அதனால தான் என்னை இப்படி தூக்கி வீசிட்டு போறான்." அப்படின்னும்போது பூன் வந்து சொல்லுவான், "நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா தான் உனக்கு புரியும். உன்னால முடியுமா மூவ் ஆன் ஆவுறதுக்கு? முடியுமா? முடியாதா?" அப்படின்னு. எனக்கு வேற எதுவும் வேணாம். இதுக்கு முன்னாடி நீ வந்து கப்லூன காண்டாக்கணும் அப்படின்றதுக்காக என் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ, அதுக்கு காம்பன்சேஷன் பண்ற மாதிரி நான் ஒண்ணு கேட்கட்டுமா? ஒரு நாள் ஒன் டே பாய் ஃப்ரெண்டா என் கூட இருக்கிறியா? எனக்கு நீ ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டா இருப்பியா? அதுக்கப்புறம் நான் வந்து உன்ன ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீயே அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கோ. உன்னால மூவ் ஆன் ஆக முடியுமா? முடியாதா? அ உன் மைண்ட்ல இருக்கிற பெர்சன நீ தூக்கி வீச முடியுமா? முடியாதா? அப்படின்றத நீ அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கோ." அப்படின்ற மாரி பூன் கேட்பானா? இதுக்கு நுவா வந்து கொஞ்சம் யோசிப்பான். இல்ல, என்னால அப்படிலாம் பண்ண முடியாதுன்ன மாரி தான் சொல்லுவான். பட் பூன் விட்ற மாதிரி இல்ல. எனக்காக ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு குடுக்கலாம் இல்லையா? நான் வேற என்ன கேட்குறேன்? நிரந்தரமா உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் கேட்கல. ஒரே ஒரு நாள் எனக்கு பாய் ஃப்ரெண்டா இரு. அப்படி உனக்கு ஓகேன்னா, நீ இந்த இடத்துல என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்போட பேர் சொல்றான். அந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்ன மாரி பூன் பேசுறானா? நுவாவும் வந்து பார்ப்பான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா அந்த பிளேஸ்ல வந்து ஜியாவும், கப்லூனும் இருக்கிற ஃபோட்டோவ அவன் ஃப்ரேம் பண்ணி அப்படியே அந்த டேபிள்ல வச்சிருப்பான். அத பார்த்ததும் இவனுக்கு இன்னுமே கோவம் வரும். ஸோ உடனே அவன் சொல்லிடுறான், "சரி ஓகே, நான் வாரேன். நான் அந்த பிளேஸுக்கு உன்ன மீட் பண்றதுக்காக வாரேன்" அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு அவன் ஓகே சொல்ட்டான்னு அர்த்தம். இங்க பார்த்தா கப்லூன் அங்க ஜியா கூட இருக்கிற விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு, இங்க வந்து பார்த்தா அதாவது நுவா வெயிட் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பான். வந்து பார்த்தா, நுவா இங்க இல்ல. உடனே அவனுக்கு ஒரு மாரி டிசப்பாயிண்ட் ஆயிரும். ஃபோன் பண்ணுவான் நுவாக்கு. ஆனா நுவா ஆன்சர் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா மெசேஜ் பண்ணுவான். "என்னாச்சு நுவா? சாரி, நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். எனக்காக நீ வெயிட் பண்ணியா?" அப்படின்னு கேட்டதுக்கு நுவா சொல்லுவான், "இல்ல, நான் உனக்காக எல்லாம் வெயிட் பண்ணலாம் இல்ல. நான் கிளம்பி வந்துட்டேன்." அப்படின்ற மாரி கோவமா ரிப்ளை பண்ணுவானா? அத பார்த்துட்டு கப்லோனும், "இவன் ரொம்ப கோவமா இருக்கான் போல. சரி ஓகே, இவனுக்கு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வேற வழி இல்ல அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்னு" அவன் மெசேஜ் டைப் பண்ணுவானா, பார்த்தா தைப்பூன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். என்னன்னா, "என்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லி நுவாவோட சேர்த்து வச்சு எடுத்த ஃபோட்டோவ அவன் போஸ்ட் பண்ணியிருப்பானா. இத பார்த்ததும் கப்லூனுக்கு வந்து ஒரு மாரி ஆவிடும். அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அவங்க 2 பேரும் கமிட் ஆயிட்டாங்க. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக மெசேஜ் டைப் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா? அத அப்படியே எரேஸ் பண்ணிட்டு, "சரி ஓகே. டேக் கேர். நீ பத்திரமா போய் சேர்ந்தது வரைக்கும் போதும்." அப்படின்ற மாரி சிம்பிளா முடிச்சிருவான். இந்த மெசேஜ பார்த்துட்டு நுவாக்கு ரொம்பவே காண்டாகும். அப்போ இவன் என்கிட்ட என்னாச்சுன்றத எக்ஸ்ப்ளைன் கூட பண்ண மாட்டானா? அப்படின்ற மாரி நுவா கடுப்புல இருப்பானா? அவனும் அந்த போஸ்ட்ட பார்ப்பான். அதாவது தைப்பூன் போட்டிருக்க போஸ்ட்ட பார்ப்பான். பார்த்தா அதில இவங்க 2 பேரோட ஃபோட்டோவையும் போட்டு, "என்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட் நாங்க கமிட் ஆயிட்டோம்." அப்படின்ற மாரி போட்டிருப்பானா? இத பார்த்துட்டு நுவாக்கும் கோவம் வரும். இவன் என்ன இப்படி பண்றான்? ஜஸ்ட் ஒன் டே அவன் கூட நான் டேட்டிங் வரேன்னு சொன்னதுக்காக வேண்டியா அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டானா? அப்படின்ட்டு தைப்பூனுக்கு கால் பண்ணி திட்டுவான். "என்ன பண்ணி வச்சிருக்கிற? முதல்ல இப்போ உடனே அந்த போஸ்ட்ட நீ டிலீட் பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லுவான். பூனும், "சரி, சரி ஓகே. நான் டிலீட் பண்ணிடுறேன். நம்ம 2 பேரும் தான் ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஓகே ஆயிடுச்சுல்ல. நீ ஓகே சொல்ட்டல்ல. அது வரைக்கும் அந்த போஸ்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் டிலீட் பண்ணிருவேன்." அப்படின்ற மாரி பூன் சொல்லுவானா, இவன் சொல்லுவான், "ப்ளீஸ் தயவு செஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னுமே பெருசாக்காம டிலீட் பண்ணிரு." அப்படின்னு சொல்லுவான். இங்க பார்த்தா, அதுக்கப்புறமா கப்லூனோட பிளேஸ தான் காட்டுறாங்க. கப்லூன் வந்து ரொம்ப சோகமா அப்படியே உலகமே தலைகீழா பிரண்ட மாரிக்கு சோகமா இருப்பானா, அந்த இடத்துக்கு கப்லூனோட ஃப்ரெண்டு வருவான். எனக்கு இந்த ஸ்டோரில இந்த ஃப்ரெண்டோட மைண்ட் செட் அவன் கொஞ்சம் மெச்சூர்டா பேசுவான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து சொல்றான், "என்னாச்சுடா இதனால இப்படி இருக்க?" அப்படின்றதுக்கு கப்லூன் சொல்லுவான், "எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் கமிட் ஆயிட்டாங்க." அப்படின்றதும், "என்னது கமிட் ஆயிட்டாங்களா? அதுக்குள்ளயா? எப்படி?" அப்படின்றதுக்கு, "அதெல்லாம் எனக்கு தெரியல. எப்படின்னுலாம் எனக்கு தெரியல. அவன் தான் போஸ்ட் போட்டிருக்கான் இல்லையா 2 பேரும் கமிட்டட் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன?" அப்படின்றதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், "வெறும் ஒரு போஸ்ட்டுக்காக நீ இவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறியா? அதுக்குள்ள உன்னோட தோல்விய நீ ஒத்துக்கிட்டியா? அவன் உன்ன விட்டு விலகி போறான்டா, நீ திரட்டி போய் பிடிக்கலாம் இல்லையா? இன்னுமே உனக்கு டைம் இருக்கு. இப்பவே மனச தளர விட்டுறாத. நீ அவன்கிட்டயே நேரடியா கேளு. இத உன்னால முடியும்னு நான் நம்புறேன். பேசு." அப்படின்னு சொல்லிருவான். அதுக்கப்புறமா தைப்பூன் சொல்லியிருப்பான் இல்லையா ஒரு பிளேஸுக்கு. அந்த பிளேஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க.
அந்த இடத்துக்கு நுவாவும், தைப்பூனும் வருவாங்க. வந்து அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து அப்படியே பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்களா, இப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "என்னடா போஸ்ட் அது?" அப்படின்றதுக்கு தைப்பூன் சொல்லுவான், "ஆமா, நாங்க 2 பேரும் கமிட் ஆயிட்டோம். என்ன இப்ப அதுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது நுவாக்கு வந்து கோவம் வரும். "அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்ற?" அந்த மாரி நுவா வந்து தைப்பூன் கிட்ட கேட்பான். "ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்றதுக்கு, "இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் நான் இது சொல்லவா போறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்லிக்கிறேனே, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அந்த பிளேஸுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு கப்லூன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்திருப்பான். "நீ வா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸுக்கு கூட்டு வந்திருப்பானா, அவங்களும் வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து, "வாங்க, வாங்க எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உட்காருங்க" அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றாங்க. நுவா ஆல்ரெடி கோவத்துல இருக்கான் இல்லையா? ஸோ நுவாவோட மூஞ்சில அப்படியே கோவம் தெரியுது. அத பார்த்துட்டு கப்லூனும் பேசாம வந்து உட்காந்துப்பான். கப்லூன் வந்து சொல்லுவான் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "எனக்கு ட்ரிங்க் எதுவும் வேணாம். வாட்டர் மட்டும் போதும்." "ஏன்டா?" அப்படின்றதும், "இல்ல எனக்கு உடம்புக்கு முடியல. நான் என்னோட ஹெல்த்த நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொன்னதும், இத வந்து பூன் நோட் பண்ணுவான். ஸோ இவங்களுக்குள்ள தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. "ஓஹோ! அப்படியா? ஒருத்தங்களுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பிளேஸுக்கு வந்து பார்ட்டில ஜாயின் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணாம இருப்பியா? யார்றா அது? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே!" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவன் நுவாவ தான் பார்ப்பான். ஆனா நுவாக்கு வந்து கோவம் வரும். இவன் மட்டும் இப்ப என் பேர சொன்னான்னா, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏதோ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதுக்காக வேண்டியா இவர் குடிக்காம இருக்கிற மாரி ரியாக்ட் பண்றானா? அப்படின்ற மாரி நுவா திங்க் பண்ணுவான். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணாலே பேசிக்கிற மாதிரி இருக்கும். இத வந்து தைப்பூனும் பார்த்துட்டு தான் இருப்பான். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, "யார்றா அந்த பெர்சன்?" அப்படின்னு கேட்கும்போதே, நுவா கோவமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிருவான். பின்னாடியே தைப்பூனும் போவானா, இத பார்த்துட்டு கப்லூனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். எ அவன் கோவமா போறான். அவன் பின்னாடியே தைப்பூனும் போறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா கப்லூனோட ஃப்ரெண்டு தான் சொல்லுவான். "என்ன செய்ய போற? இப்பவும் இப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க போறியா? என்ன நடக்குது?" அப்படின்னு. "அதுக்காகவா நான் உன்ன கூட்டு வந்தேன்?" அப்படின்ற மாரி கேட்பான். இங்க பார்த்தா வெளியில வந்ததுக்கப்புறம் டைப்பூன் போயிட்டு கேட்பான், "என்னாச்சு நுவா? எதனால நீ உடனே எந்திரிச்சு இங்க வெளிய வந்த?" அப்படின்னதுக்கு, இவன் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். நுவா வந்து அப்படியே மூடி மறைச்சு சொல்லுவான், "இல்ல உள்ள ஒரு மாரி சத்தமா இருந்துச்சு. தல வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வெளிய வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது தைப்பூன் கேட்பான், "அதனால மட்டும் தானா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு எதுவும் தெரியலன்னு தோணுதா?" "இல்ல, நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன ப்ராப்ளம்?" அப்படின்ற மாரி இவன் வந்து நுவா கிட்ட பேசிட்டு இருப்பான். அங்க பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு, அதாவது கப்லூனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், "டேய் தயவு செஞ்சு போடா! இப்படி இருக்காதடா! உன்ன அதுக்காகவா நான் கூட்டிட்டு வந்தேன். இப்போ போயிட்டு நீ பேசி கிளியர் பண்ணு." அப்படின்னு சொன்னதும், கப்லூனும், "ஆமா, இன்னைக்கு நான் இதில ஒரு முடிவு காணாம விடமாட்டேன். இவ்வளோ நாளும் நெறைய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் இது சரி பண்றதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போவான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "எங்க போற?" அப்படின்னா, இவன் நுவா கிட்ட பேச போறேன்னு சொல்ல மாட்டான். "நான் தைப்பூன் கூட கொஞ்சம் பேசணும்." அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளிய போவானா, இவங்க 2 பேரும் என்ன பேசிக்க போறாங்க? அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறமா கப்லூன் அப்படியே வெளிய வருவானா, வெளிய வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற பிளேஸுக்கு போனதும், நுவா பார்ப்பான். கப்லூன் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு காண்டாவும். அவன் சொல்லுவான், "நான் உள்ள போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போவானா, கப்லூனும் சொல்லுவான், "நான் வந்து தைப்பூன் கிட்ட தான் பேச வந்திருக்கேன். தைப்பூன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்றதும், "நுவா நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு நுவா போயிருவான். அதுக்கப்புறமா தைப்பூன் கேட்பான், "உனக்கு என்ன பேசணும்?" அப்படின்றதுக்கு, "வா, உன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா நான் பேசணும். என்னன்னா, எனக்கு நுவாவ புடிச்சிருக்கு. புடிச்சிருக்குன்னு சொல்றத விட, நான் அவன லவ் பண்றேன். எனக்கு புரியுது. நான் வந்து நெறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ, அதனால நான் உன்கிட்ட இத கிளியர் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்றதுக்கு தைப்பூன் கேட்பான், "இப்ப எதுக்கு இத நீ என்கிட்ட வந்து கிளியர் பண்ணணும்னு நெனைக்கிற? இத நீ நுவா கிட்ட தானே சொல்லியிருக்கணும்." அப்படின்றதுக்கு, "நுவா கிட்ட நான் நெறைய வாட்டி ஏதேதோ பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நெறைய டைம் நான் வந்து சொதப்பிட்டேன். மிஸ்டேக்ஸ் நெறைய பண்ணிட்டேன். ஸோ, அதனால நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு தான் உன்கிட்ட வந்திருக்கேன். நீ நிஜமாலுமே நல்லவன் தான். ஆனா, நுவாக்கு நிஜமாலுமே உன்ன புடிச்சிருக்குதா? நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெர்ல. நான் உங்க 2 பேருக்கு நடுவுல மூக்க நுழைக்கிறேனா?" அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது தைப்பூனுக்கு கோவம் வரும். "உனக்கு புடிச்சிருந்தா நீ ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். அத விட்டுட்டு என்கிட்ட வந்து நான் மூக்க நுழைக்கிறேனா, நாக்க நுழைக்கிறேன்னெல்லாம் நீ கேட்கக்கூடாது." அப்படின்ற மாரி தைப்பூன் சொல்லுவான். அதுவும் கரெக்ட் தான் இல்ல. இவன் சம்மதம் இல்லாம அவன்கிட்ட போய் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறமா கப்லூன் சொல்லுவான், "நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் தோத்துக்கிட்டே இருக்கிறேன் உன்கிட்ட. உன்ன தான் வந்து நுவாக்கு புடிச்சிருக்கு. அதனால தான் நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்." அப்படின்றதுக்கு தைப்பூனுக்கு கோவம் வரும். "உனக்கு இன்னுமாடா புரியல? அவ மனசுல யார் இருக்கா அப்படின்ட்டு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். நான் என்னெல்லாம் எஃபோர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா? நுவாவ நான் என் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக. நீ சொல்றியே அவன நெறைய வாட்டி ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீ என்னதான் ஹர்ட் பண்ணாலும், அவனோட மைண்ட்ல இருந்து நீ போமாட்ட.
நான் என்னதான் ட்ரை பண்ணினாலும், அவன் மைண்டுக்குள்ள நான் போமாட்டேங்கிறேன். இதுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். இது உனக்கு புரியலன்னு நெனைக்கிறேன் அப்டின்றதுக்கு கப்லூன் சொல்லுவான். இல்ல எனக்கு என்னமோ அப்டி தோணல. நான் அவன் மனசுல இப்போ இல்லன்ற மாரி தோணுது அப்டின்ற மாரி கப்லூன் வந்து ரொம்ப சோகமா பேசுவான். அப்போ வந்து தைப்பூனுக்கு காண்டாகும். ஓஹோ! உனக்கு இன்னும் புரியலையா? உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றத நான் புரிய வைக்கிறேன். நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூன் வந்து வேகமா அங்க இருந்து கிளம்புவான். கப்லூனும் அப்படியே அவன ஃபாலோ பண்ணி போவான். என்னன்னா, கப்லூன் என்ன நெனைக்கிறான்னா, தைப்பூன தான் வந்து நுவாக்கு புடிச்சிருக்கு. தைப்பூனும் வந்து அவன்கிட்ட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறான். இதுதான் வந்து நுவாக்கு புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி தான் அவன் நெனைச்சிருப்பான். அத கிளியர் பண்றதுக்காகவே 2 பேரும் உள்ள போறாங்க. நேரா போனதும் தைப்பூன் அப்படியே எந்த பேச்சும் கிடையாது. நுவாவ இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். இத வந்து நுவா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு புடிக்காது இல்லையா? உடனே வந்து எல்லாருமே அந்த இடத்துல ஷாக் ஆயி போய் பார்ப்பாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு. கப்லூனுக்கெல்லாம் காதுல அப்படியே கிர்ருண்டு இருக்கும். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. நுவா வந்து அவன தள்ளி விட்டுட்டு உடனே கப்லூன தான் பார்ப்பான். கப்லூன் வந்து கோவமா போய் இவன் இப்படி பண்ணிட்டான் இல்லையா? கிஸ் பண்ணிட்டான் இல்லையா? ஸோ உடனே போய் அவன அடிப்பான். அப்போ நடுவுல வந்து நுவா தான் சண்டைய விலக்கி விடுவான். அப்பல்லாம் வந்து தைப்பூன் கேட்பான். "உனக்கு இப்போ புரியுதா? உனக்கு இப்போ புரியுதா? அவன் மனசுல யார் இருக்கான்னு புரியுதா?" அப்படின்ற மாரி அவன் கேட்கும்போது, இது எதையுமே காதுல வாங்காம நுவா வந்து தடுக்க முயற்சிப்பானா, அவனையும் புடிச்சு தள்ளி விட்டுட்டு கப்லூன் போயிட்டு பூன தான் அடிப்பான். பூணும் வந்து கப்லூன் திருப்பி அடிப்பான். 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு நுவா வந்து கத்துவான். "கப்லூன் ஸ்டாப் பண்ணு. எனக்கு சத்தியமா இது புடிக்கல. எனக்கு வந்து வயலன்ஸ் புடிக்கவே புடிக்காது. நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா புடிக்கல. விட்றியா? நீ இப்படி இருக்கிறது தான்டா பிரச்சனை." அப்படின்ற மாரியெல்லாம் கத்தி பேசுவான் நுவாகிட்ட. நுவா இந்த கப்லூன் கிட்ட. கப்லூனுக்கும் அப்பதான் கொஞ்சம் காம் ஆயிட்டு, "பாப்பா நான் உன்ன தள்ளி விட்டேன்ல, உன் கையில அடிபட்டுருச்சா? சாரி இங்க காட்டு, கைய காட்டு." அப்படின்னு சொல்லி நுவாவோட கையில அடிபட்டிருக்கும். அவன் வந்து தைப்பூன அடிக்கிறதுக்காக அவன தள்ளி விட்டுருப்பான். ஸோ அத எடுத்து பார்க்கும்போது, நுவா வந்து கைய உதறி விட்டுட்டு அவன் சொல்லுவான், "எனக்கு இப்ப சொல்றேன், இந்த செகண்ட் சொல்றேன். சுத்தமா புடிக்கல. உன்ன எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. நீ இப்படி பண்ணது எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல கப்லோன். புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவன தள்ளி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிருவானா. நல்லா இருந்த இடத்துல இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. காரணம் கப்லோனும் டைப்பூன் வந்து அவனுக்கு புரிய வைக்கணும். நுவாவோட மைண்ட்ல நான் இல்ல. அவன் மனசுல நான் இல்லன்றத புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அவன் பண்ணியிருப்பான். இப்போ வந்து தைப்பூன் சொல்லுவான், "இப்போ உனக்கு புரியுதா? அவன் மனசுல நான் இல்ல அப்படின்றது. நான் ஒரு கிஸ் தான் பண்ணேன். ஆனா அவன் என்ன தள்ளி விட்டுட்டான். அவன் உன்கிட்ட தான் சண்டை போடுறான். அவன் மனசுல நான் இல்ல." அப்படின்னு சொன்னதும், இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்றதுக்கு தைப்பூன் வந்து பாவமா சொல்லுவான், "இப்போ இங்க சண்டை நடந்துச்சு. ஆனா நுவா திரும்பி கூட என்ன பார்க்கல. எனக்கு அடிபட்டிருக்கா என்னன்னு கூட பார்க்கல. இதுலேருந்தே தெரியலையாடா? அவன் மனசுல நான் இல்ல அப்படின்றது. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தோத்துட்டேன். நுவாவோட மனசுல நான் இல்ல. அத வந்து நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கப்லூனுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத பண்ணேன். இப்போ புரிஞ்சிருச்சு. நுவாவோட மனசுல நான் சத்தியமா இல்ல. இதோட என்னோட முயற்சிய நான் முடிச்சுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவான். அதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். பாய்.